எல்லாரும் சொன்னாங்க, தலைவர் கலைஞர் அவர்கள் ஏவா அவர்களை பாராட்டும் போது, ஏவா வேலு என்றால் எதிலும் வல்லவர்னு பாராட்டுவார். தலைவர் கலைஞர்கிட்ட அப்படி ஒரு பேர் வாங்குறது சாதாரண விஷயம் இல்லை. அவரோட பழகின அத்தனை பேருக்கு நல்லா தெரியும். இனி வேறு பேர் இல்ல பள்ளியில் காலை உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலின் போல் ஒரு தலைவர் இல்ல, இனிதான் பிறந்து வரணும். வந்தோம் உங்களை பார்க்க, கேட்டோம் உரைகளை தீக்க தந்தோம், நல்லொரு வாக்க வென்றோம் எதிரிங்க நோக்க. வந்தோம் உங்களை பார்க்க, கேட்டோம் உரைகளை தீக்க தந்தோம், நல்லொரு வாக்க வென்றோம் எதிரிங்க நோக்க. ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், இடியாலை தந்தோம், இடியாலை தந்தோம், இடியாலை தந்தோம். அடுத்த கட்டம் போவோம் வா, அடுத்தது என்ன பார்ப்போம் வா. இனி வேறு பேர் இல்ல ஏழை மகிழும் உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பள்ளியில் காலை உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலின் போல் ஒரு தலைவர் இல்ல, இனிதான் பிறந்து வரணும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பது சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழி நின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. தொழிலின் கூடல், அறிவின் தேடல், உழவரின் ஆடல், கலைஞரின் பாடல், சமூக நீதி போற்றல், நகர்களை அழகாய் மாற்றல், இளைஞர் வாழ்வை ஏற்றல், சுற்றுச்சூழலை காத்தல், இதுதான் திராவிட மாடல். குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை, கல்லூரி மாணவிக்கு உதவி தொகை, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பள்ளிக்கு செல்லும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலாய்வில் முதல்வர் திட்டம், மக்களை தேடி மருத்துவ திட்டம், இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும், இலவச மின்சாரம் உழவரை காக்கும், பண்பாட்டை போற்ற கீழடி திட்டம், அறிவை வளர்க்க கலைஞர் நூலகம். ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், இடியாலை தந்தோம், இடியாலை தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், இடியாலை தந்தோம். அடுத்த கட்டம் போவோம் வா, அடுத்தது என்ன பார்ப்போம் வா. ஸ்டாலின் இனி வேறு பேர் இல்ல ஏழை மகிழும் உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பள்ளியில் காலை உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலின் போல் ஒரு தலைவர் இல்ல, இனிதான் பிறந்து வரணும். ஸ்டாலின் இனி வேறு பேர் இல்ல ஏழை மகிழும் உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பள்ளியில் காலை உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலின் போல் ஒரு தலைவர் இல்ல, இனிதான் பிறந்து வரணும். வந்தோம் உங்களை பார்க்க, கேட்டோம் உரைகளை தீக்க தந்தோம், நல்லொரு வாக்க வென்றோம் எதிரிங்க நோக்க. வந்தோம் உங்களை பார்க்க, கேட்டோம் உரைகளை தீக்க தந்தோம், நல்லொரு வாக்க வென்றோம் எதிரிங்க நோக்க. ஆட்சிக்கு வந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், இடியாலை தந்தோம், இடியாலை தந்தோம், ஆட்சிக்கு வந்தோம், இடியாலை தந்தோம். அடுத்த கட்டம் போவோம் வா, அடுத்தது என்ன பார்ப்போம் வா. ஸ்டாலின் இனி வேறு பேர் இல்ல ஏழை மகிழும் உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பள்ளியில் காலை உணவு ஸ்டாலின், இனி வேறு பேர் இல்ல பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலின் போல் ஒரு தலைவர் இல்ல, இனிதான் பிறந்து வரணும். இந்திய துணைக்கண்டத்தின் வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி எழுத வேண்டும் என்பது சான்றுகளின் அடிப்படையில் அறிவியல் வழி நின்று நிலவுவதே நமது அரசினுடைய தலையாய கடமை. தொழிலின் கூடல், அறிவின் தேடல், உழவரின் ஆடல், கலைஞரின் பாடல், சமூக நீதி போற்றல், நகர்களை அழகாய் மாற்றல், இளைஞர் வாழ்வை ஏற்றல், சுற்றுச்சூழலை காத்தல், இதுதான் திராவிட மாடல். குடும்ப தலைவிக்கு உரிமை தொகை, கல்லூரி மாணவிக்கு உதவி தொகை, அரசு பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பள்ளிக்கு செல்லும் மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து, கலாய்வில் முதல்வர்
மருத்துவ திட்டம். இன்னுயிர் காப்போம், நம்மை காக்கும் இலவச மின்சாரம், உழவரை காக்கும் பண்பாட்டை போற்ற கீழடி திட்டம். அறிவை வளர்க்க கலைஞர் நூலகம். இந்த பகுதியின் சார்பில், தொகுதி மக்களின் சார்பில் கோடான கோடி நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு தொகுதி மக்களின் சார்பில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்களே, சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் மாண்புமிகு கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பாஸ்கர் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்கள், கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதி சரவணன் அவர்களே, மாநில தடகள சங்க துணைத் தலைவர் டாக்டர் ஏவா கம்பன் அவர்களே, ஒன்றிய குழு தலைவர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் 20 ஆண்டு காலம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் தான் இருந்திருக்கிறாங்க. அதையெல்லாம் அந்த குறையை போக்குகின்ற விதமாக நம்முடைய அமைச்சர் அவர்கள் அவர் தொகுதிக்கு வந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை இந்த கலசபாக்கம் தொகுதிக்கு கொடுத்து இன்றைக்கு அவர் திருக்கரங்களாலும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருக்கரங்களாலும் திறந்து வைக்கிருக்கின்றார்கள். எல்லா திட்டங்களையும் பெற்று பலனடையுங்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் உறுதுணையாக இருங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை தலைமையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்கவும், மாண்புமிகு பொதுப்பணிகள், நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுக அமைச்சருடைய வழிகாட்டுதல் அடிப்படையிலும் எண்ணற்ற நலத்திட்டங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் நாள்தேறும் நடந்தேறி வருகின்றன. அவ்வகையில் இன்றைய தினம் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் ரூபாய் 2.4 கோடி மதிப்பீட்டில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் துணை சுகாதார நிலையங்களை திறந்து வைப்பதற்காக வருகை புரிந்துள்ள பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் இத்தகைய சுகாதார நிலைய கட்டிடங்களை திறந்து வைப்பதற்கு நவல உள்ள வட்டார மருத்துவ அலுவலர், பொதுமக்கள், பயனாளிகள் ஆகியோர் அனைவருக்கும் நண்பர்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக நாள்தோறும் எண்ணற்ற மருத்துவர்களும் செவிலியர்களும் அவர்களது வீட்டிற்கு சென்று குறைகளை கண்டறிந்து என்னென்ன பிரச்சனைகள் இருப்பது, அவர்கள் தேடி செல்கின்ற பிரச்சனை ஒன்று என்றால் அவர்களிடம் இருக்கின்ற பல்வேறு நோய்களை கண்டறிந்து அவர்களை நாம் மருத்துவம் பார்க்க செய்கின்றோம். குறிப்பாக சில நபர்களுக்கு புற்றுநோயை கூட நாம் கண்டுபிடித்து ஆரம்ப நிலையிலேயே அவர்களுடைய உயிரை காப்பாற்றி வருகின்றோம். இன்னுயிர் காப்போம் பல திட்டங்கள், ஒன்றல்ல இரண்டல்ல ஓராயிரம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஆரம்ப சுகாதார நிலையம் முதல் கொண்டு அனைத்து அரசு மருத்துவமனையை பயன்படுத்தி நலமுடன் வாழ வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துணைத் தலைவர் அவர்களை முன்னிலைப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த படைவேடு கிராமத்தில் ஆரம்ப சுகாதார நிலைய திறப்பு விழா நிகழ்ச்சியுடைய வரவேற்புரையாற்றுகின்ற மருத்துவர் செல்வகுமார் அவர்களே, தலைமையேற்றிருக்கின்ற மாவட்டத்துக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த கொடுக்கிறீர்கள். அவர்களுக்கெல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டால் அவர்கள் இங்கிருந்து போலூருக்கோ வேலூருக்கோ செல்லக்கூடிய நிலை இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கின்ற கிராமப்புற மக்களுக்கும் அந்த மக்களுக்கும் பயனளிக்கக்கூடிய வகையிலே இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தை இந்த படைவேடுக்கு வழங்கி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய உத்தரவு கிணங்க. ஆகவே தளபதி மு.க. ஸ்டாலின் இன்றைக்கு எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற திட்டத்தை நிறைவேற்றுகின்ற ஒரே ஒரு முதல்வராக இந்தியாவிலேயே இன்னைக்கு அவங்க அது மாதிரி வட மாநிலத்துல பீகார்ல போனா 50 கிலோமீட்டருக்கு போனாதான் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம். ஆனால் இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்காக மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களை சிறப்பு எடுக்குமாறு பண்போடு கேட்டுக்கொள்கிறோம். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் 2,40,00,000 மதிப்பீட்டிலான புதிய மருத்துவ கட்டமைப்புகளை தொடங்கி வைக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருப்பவர்களை வரவேற்று சிறப்பித்து வைத்திருக்கின்ற இங்கே இப்பொழுது 4 புதிய கட்டிடங்கள் 2,40,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்ட 4 புதிய கட்டிடங்களை இங்கே திறந்து வைத்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து திருவண்ணாமலையில் பல்வேறு பணிகளில் பல்வேறு புதிய கட்டிடங்கள் திறந்து வைக்கும் பணியிலும் ஈடுபடவிருக்கிறார்கள். அந்த வகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் புதிதாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஒரு 7-8 ஆண்டுகளாக தமிழ்நாட்டிற்கு புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்கள் ஒன்றும் வராமல் இருந்த நிலையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள்
ஒன்றிய அரசிடம் கேட்டு ஒரு 25 புதிய ஆரம்ப சுகாதார நிலையங்களை கேட்டு பெற்றார்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய சட்டமன்ற தொகுதிக்கு என்று ஒதுக்கீடு செய்ததை மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இங்கே மலை கிராமங்கள் அதிகம் இருக்கிற பகுதி, நண்பர் அண்ணா அவர்கள் சொன்னதை போல ஒரு 10-20 ஆண்டு காலம் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த தொகுதியின் வளர்ச்சிக்கு எதுவுமே செய்யப்படாத நிலையில் இங்கே ஒரு மருத்துவமனை, புதிய மருத்துவமனை அமைய வேண்டும் என்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய இனிய நண்பர் சரவணன் அவர்களுடைய கோரிக்கை ஏற்று இங்கே அமைப்பதற்கு அவர் ஒப்புதல் தந்து அந்த வகையில் இந்த பணிகள் முடிவுற்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று நம்முடைய முதல்வர் அவர்கள் இதை உடனடியாக திறந்து வைப்பதற்கு இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவமனை இன்றைக்கு திறந்து வைக்கப்படவிருக்கிறது. 1,20,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைந்திருக்கிற இந்த புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அமைந்திருக்கிற புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இதோடு மட்டுமல்லாது ஜமுனாமத்தூரில் பகுதியில் ஒரு பொது சுகாதார அலகு கட்டிடம் ஒன்று 50 லட்சம் ரூபாயில் கட்டப்பட்டது. அதுவும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நவாபாளையம் என்கின்ற இன்னொரு பகுதியில் புதிதாக கட்டப்பட்டிருக்கிற 35 லட்சம் ரூபாய் செலவிலான ஒரு புதிய துணை சுகாதார நிலையம், அதுவும் இப்போது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. பத்தியவாடி பகுதியில் 35 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்ட இன்னொரு துணை சுகாதார நிலைய கட்டிடம் ஒன்றும் இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கலசப்பாக்கம் தொகுதியில் மட்டுமே 4 புதிய கட்டிடங்கள் 2,40,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டவைகள் இன்றைக்கு இங்கே பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. ஆரம்ப சுகாதார நிலையத்தின் செயல்பாடுகள் என்னென்ன என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். பொதுவாக மருத்துவர் ஒருவரோ அல்லது 2 பேரோ இருப்பார்கள். மாலை 5 மணி வரை மட்டுமே இங்கே மருத்துவர்கள் இருப்பார்கள். தேவைப்பட்டால் இங்கிருந்து காலான் டியூட்டி என்கின்ற வகையில் மருத்துவர்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டால் மருத்துவர்கள் வந்து மருத்துவ சேவை அளிப்பார்கள். இதுதான் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு. செவிலியர்களும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களும் இங்கிருந்து பணியாற்றுவார்கள். என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற துணை சுகாதார நிலையங்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை பெரிய அளவிலான அந்த இடர்பாடுகளை கலைகிற வகையில் இந்த மருத்துவமனை இங்கே அமைந்திருக்கிறது. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு சரவணன் அவர்கள் சட்டமன்றத்தில் அவருடைய வாய்ப்பு வருகிற போதெல்லாம் பேசும்போது இந்த கலசப்பாக்கம் தொகுதியில் அமைய வேண்டிய புதிய மருத்துவ கட்டமைப்புகள் குறித்து தொடர்ந்து பேசி இன்றைக்கு 4 புதிய கட்டிடங்களை இங்கே அவர் வருவதற்கு காரணமாக இருக்கிறார்கள். 4 புதிய கட்டிடங்கள் மட்டுமல்ல, ஒரு புதிய ஆரம்ப சுகாதார நிலையமே ஒன்று அவர் காலத்தில் இங்கே வந்திருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இன்னும் ஒரு 20 ஆண்டுகள் ஆனாலும் கூட இந்த மருத்துவமனையை பார்க்கிறவர்கள் சரவணன் காலத்தில் சரவணன் மாண்புமிகு அண்ணன் ஏவா வேலு அவர்களுடைய துணையோடு இன்றைக்கு இந்த பெரிய மருத்துவமனை இங்கே வருவதற்கு காரணமாக இருந்தார் என்கின்ற அந்த பெயர் காலாகாலத்திற்கும் நிலைத்திருக்கும். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு மலையில் கல்வெட்டாக இன்றைக்கு இந்த மருத்துவமனை இங்கே அமைந்திருக்கிறது. அண்ணன் ஏவா வேலு அவர்கள் இந்த மலைக்கு ஏறி வருகிற போது சொல்லிக்கொண்டே வந்தது, நாம் எந்த பகுதியில் எந்த மருத்துவ சேவை செய்தாலும் அதைவிட கூடுதல் புண்ணியம் தருகிற ஒரு பணி இந்த ஊரில் இந்த மருத்துவமனை அமைந்திருப்பது என்று மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொண்டே வந்தார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவமனை திறப்பு விழாவில் நானும் கலந்து கொள்வதை என்னுடைய வாழ்நாள் பெருமைகளில் ஒன்றாகவே கருதுகிறேன். அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு ஒரு 10 கிடைத்தாலும் அதில் ஒன்றாக படவேடு பகுதியில் இருக்கிற இந்த மருத்துவமனையை மேம்படுத்துகிற அந்த பணிக்கு இந்த துறை உறுதுணையாக இருக்கும் என்பதை தெரிவித்து இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்லதொரு நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அன்பிற்குரிய திருமதி பாஸ்கர் பாண்டியன் ஐஏஎஸ் அவர்களே, வரவேற்பில் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் செல்வகுமார் அவர்களே, நாங்கள் அழைத்து காலையிலிருந்து உணவை கூட உண்ணாமல் மணி 2:30 ஆகியும் இந்த படவேட்டில் இந்த சிறப்பான ஆரம்ப சுகாதார நிலைய கட்டிடத்தை திறந்து வைத்து சிறப்பு நிகழ்த்தியிருக்கிற பொது வாழ்க்கையில மாசு மறு இல்லாமல் இன்றைக்கும்
அரசியல் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி அண்ணாதுரை அவர்களே, ஒரு சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவர் கு பிச்சாண்டி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர் மூப்பை கிரி அவர்களே, சரவணன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒன்றிய குழு தலைவர்கள் சாந்தி பெருமாள் அவர்களே, அன்பரசி அவர்களே, புதுப்பாளையம் பேரூராட்சியுடைய தலைவர் திருமதி செல்வ பாரதி அவர்களே, வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற டாக்டர் கம்பன் அவர்களே, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் சுஜாதா அவர்களே, படவேடு ஊராட்சி மன்ற தலைவர் சீனிவாசன் அவர்களே, ஒன்றிய குழு உறுப்பினர் மனோகரன் அவர்களே, சிவகுமார் அவர்களே, வழக்கறிஞர் சுப்பிரமணியம் அவர்களே, போலூர் சுப்பிரமணியம் அவர்களே, இந்த பகுதியை சேர்ந்த சகோதரர் சேகர் அவர்களே, பிரபாகர் அவர்களே, அவரோடு இருந்து பணியாற்றுகின்ற ஏனைய நண்பர்களே, நிறைவாக நன்றி சொல்ல இருக்கிற வட்டார மருத்துவ அலுவலர் வேல்முருகன் அவர்களே, இந்த கட்டடத்தை கட்டித்தந்த பொதுப்பணித்துறையை சார்ந்த கண்காணிப்பு பொறியாளர் பரிதி அவர்களே, நெடுஞ்சாலைத்துறைய கண்காணிப்பு பொறியாளர் கிருஷ்ணசாமி அவர்களே, ஏனைய நெடுஞ்சாலை பொதுப்பணியை சேர்ந்த ஏனைய பொறியாளர்களே, இந்த மாவட்டம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவரோடு தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்றுகின்ற பல்வேறு துறைகளை சார்ந்த அலுவலர் பெருமக்களே, பாசமுள்ள பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி நண்பர்களே, திரளாக கூடியிருக்கிற தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த நண்பர்களிலே நன்றி கலந்த வணக்கத்தை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இங்கே நம்முடைய அமைச்சர் அவர்கள் திருக்கரத்தால் படவேடு, நவாப்பாளையம், பத்தியவாடி, யமுனாமுத்தூர் ஆகிய பகுதிகளில் மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமாக கட்டப்பட்டிருக்கிற 2,40,00,000 ரூபாய் பெறுமான கட்டடங்களை அவர்கள் திறந்து வைத்தார்கள். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக 157 பயனாளிகளுக்கு 3,84,00,000 பெறுமான பல திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றுகின்ற மேடையாக இந்த மேடை இருக்கிறது. எனவே இதற்கெல்லாம் காரணமாக இருந்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கும் என் பாராட்டுதலையும் நன்றியும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள நான் விரும்புகிறேன். பொதுவாக எந்த மேடைக்கு போனாலும் நம்முடைய தமிழ்நாட்டிலே அல்லது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நிறைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. கோரிக்கை வைக்கிறதுக்குன்னே ஒரு சட்டமன்றம் யாரா போறதுங்கிறாருன்னா கலசபாக்கம் தொகுதி எம்எல்ஏ தான் கோரிக்கை வைக்கிறதுக்குன்னே போறது. ஒரு கோரிக்கை இல்லாத இருக்க மாட்டார். அன்னைக்கு கூட நான் கோடை விழான்னு சொல்லிட்டேன், அவருக்கு பேர் கோரிக்கை நாயகன் கூட வச்சிடலாமேன்னு கூட சொல்லிட்டோம். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, அடியே அப்படின்னு சொல்ற பொண்டாட்டி இப்பதான் வந்திருக்கிற, அதுக்குள்ள பிள்ளைக்கு வேற 6 மகனும் பேர் வச்சிடலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க நம்முடைய மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் குறிப்பிட்டதை போல ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆரம்ப சுகாதார நிலையமே துவக்கவே படலை. திராவிட மாடல் ஆட்சியில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி 25 ஆரம்ப சுகாதார நிலையத்தை உருவாக்க வேண்டும் என்று ஆணைகளை பெற்று தந்தார். அதுல தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. 234 தொகுதி கலசபாக்கம் மாதிரி. நம்முடைய திருவண்ணாமலை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 8 தொகுதி இருக்கிறது. இந்த 234 தொகுதி என்று கணக்கெடுத்துக் கொண்டாலும் 25 தொகுதிக்கு தான் தர முடியும் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். 25 தொகுதிக்கு தான் தர முடியும். ஆனால் இந்த கலசப்பாக்கம் தொகுதியிலே, திருவண்ணாமலை மாவட்டத்தில் 8 தொகுதியில கலசப்பாக்கம் தொகுதியில் இதை கொடுப்பதற்கு காரணமாக இருந்தவர் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். நடந்த சம்பவத்தை சொல்றேன். இரவு 10 மணிக்கு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் நம்முடைய அமைச்சர். தொடர்பு சொன்னார், 25 ஆரம்ப சுகாதார நிலையம் வந்திருக்கிறது,
முதலமைச்சரிடத்துல பட்டியலை காட்டினேன். அவர் ஒருத்தருக்கு சொல்லி வந்தார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அவர் வேலுக்கு ஒன்று ஆரம்ப சுகாதார நிலையம் போட்டுருங்கன்னு சொல்லி தாயுள்ளம் கொண்ட தலைவர் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு வேலுக்கு போட்டுருங்கன்னு தான் சொன்னார். அதுதான் இங்க குறிப்பிட்டார். வேலுக்கு போட்டுடுறாருன்னு சொன்னா திருவண்ணாமலை தொகுதிக்கு போட்டுடுறாருன்னு பொருள் இல்லை. வேலுக்கு போட்டுடுறாரு முதலமைச்சர் சொல்றாருன்னா திருவண்ணாமலை ஒட்டுமொத்த மாவட்டத்திற்கு எங்காவது போடுறாருன்னு தான் நினைப்பாரு அவரு. ஏன்டா அது பிரியாது, நீங்க செக் புத்தகத்தை பேனா கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா அது என் வீட்டுக்கு செக் போட்டுக்கிறது நான் சொல்றேன். ஏன்னா அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் எனக்கு சுயநலம் என்பதை விட பொதுநலம் அதிகம் வாழ்க்கையில. அதனால் பழவேடு மக்கள் முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. ஏன்னா பழவேடு மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த மேடையில் இருக்கிறலாம் பழவேடுக்காரே கிடையாது. இவங்க எல்லாம் போற திருவண்ணாமலை தொகுதிக்காரர் தானே ஒழியவங்க எல்லாம் ரொம்ப வேற தொகுதி சார்ந்தவங்க. முன்னாள் இருக்குதான் பழவேடு தொகுதி சார்ந்தவங்க. இந்த சேகர் உட்பட இருக்கிறோம். நீங்க தான் புரிஞ்சுக்கணும். முதல்ல 234 தொகுதி இருக்கிறது. 234 தொகுதியில மொத்தம் 25 தான் முதலமைச்சர் அனுமதிக்கிறார். அனுமதிப்பதை கொடுக்கிற அதிகாரம் படைத்தவர் இங்க இருக்கிற மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அது என்னிடத்திலே கொடுத்து திருவண்ணாமலை 8 தொகுதி இருக்கிறது, யாருக்கு போறீங்கன்னு கேட்ட பொழுது நான் என்ன எண்ணி பார்த்தேன் என்று சொன்னால், அருமை நண்பர்களே, இந்த கலசப்பாக்கம் தொகுதி 20 ஆண்டு காலம் புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருந்தது. 20 வருஷம் நான் பேச திருவேங்கட சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தன்னுடைய அரசியல் பணியை நிறைவு செய்த பின்பு 20 ஆண்டு காலம் அந்த தொகுதிக்கு ஏதாவது துரும்புத்திக்கு போட்டிருப்பார்கள, அதுதான் என்னுடைய மனசாட்சி உறுத்தியது. ஆனால்தான் பிச்சாண்டி கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, மூப்பை கிரி கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, அம்பேத்குமார் கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, ஜோதி கோபித்துக் கொண்டாலும் பரவாயில்லை, என் தொகுதி தமிழ்நாட்டிலே இப்படி மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரம் என்று வருகிற பொழுது அதற்கு முதலிடம் தத்து கலசப்பாக்கத்தில் இந்த பகுதியை அவர் தேர்வு செய்ய வேண்டும் என்று என் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு, இந்த பட்டினியும் பசியின் நேரத்தில் கூட இந்த திறப்புழா செய்த மாண்பு அமைச்சருக்கு என்னுடைய நன்றியும் பாராட்டுதல் சொல்லி உரையை நான் நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து மாண்பு அமைச்சர் பெருமக்களால் பயனாளிகளுக்கு அரசு நலத்திட்டங்கள் வழங்கப்படுகிறது. ரூபா தொடர்பு வீரமணி தொடர்ந்து குழந்தை நல பெட்டகம் வழங்கப்படுகிறது. ஜெயந்தி தந்தை பேர் பாஸ்கர், சத்யா அண்ணல் பேர் இளங்கோ. தொடர்ந்து சமூக பாதுகாப்பு திட்டத்திற்கு நலத்திட்டங்கள் செல்வி காயத்ரி பள்ளி மாணவ மாணவர்களுக்கு கலைஞரின் கண்ணொளி காப்பு திட்டத்திற்கு கண் கண்ணாடிகளை மாணவ அமைச்சர் பெருமக்கள் வழங்குகிறார்கள். செல்வி காயத்ரி, செல்வி கோபிகா, செல்வராணி வெற்றிவேலன், கல்பட்டை முனியம்மாள் வீராசாமி, கல்பட்டை விஜயகுமார் வித்யா. அவங்க வரல. விஜயகுமார் வந்துட்டியா? அது வந்துட்டாரு. கல்பட்டை ராதிகா ராஜ்குமார், கல்பட்டை விஜய சாமிநாதன், ஏழை மகிழும் உணர்வு ஸ்டாலின், இனி வெறும் பேரில்ல பள்ளி காலை உணவு ஸ்டாலின், இனி வெறும் பேரில்ல பெண்களின் விடுதலை பயணம் ஸ்டாலின், ஒரு தலைவர் இல்ல இனிதான் பிறந்து வரணும். நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள். நன்றி.